It's a family. Welcome back to another இன்னும் பார்க்க போற சீரிஸ் என்னன்னா இது மாயம் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நான் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி வாங்க ஸ்டேட்டக்கத்துக்குள்ள போயிடலாம். யுவா ஆதி அடிச்ச உடனே யுவா ஆதிய பார்த்து ஷாக் ஆனா, அதே சேம் டைம் ஆதியோ அருளை பார்த்து இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அருளோ இல்ல ஆதி இவ டிரைவிங்க்கு இன்டர்வியூ வந்திருக்கான்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஆதியோ டிரைவிங்கா அப்படின்னு சொல்லி அருள் கேட்டு இவ பக்கம் தெரியுமா, உனக்கு டிரைவிங்லாம் தெரியுமா, சரி வந்தா இந்த காரை ஓட்டி காட்டுன்னு சொல்லி கீ அவகிட்ட கொடுத்துட்டா. அந்த கீ எடுத்துட்டு யுவா கார் கிட்ட போனாலா. அப்ப ஆதி அவ காரை காட்டி, இந்த காரோட நேம் என்னன்னு தெரியுமா, BMW. இன்னைக்குதான் நான் BMW வந்திருக்கேன், நாளைக்கு ஆடியில வருவேன், அடுத்த நாள் பென்ஸ், அதுக்கு அடுத்த நாள் என்னத்துல வருவேன்னு எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே லக்ஸரியஸ் கார்ஸா யூஸ் பண்ணுவேன், உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லி வெறியேத்திட்டு இருந்தாளா. அப்ப யுவாவோ அவ கையில இருந்த கீ ஆன் பண்ணி காரை ஓபன் பண்ணி உள்ள போய் காரை ஸ்டார்ட் பண்ணா. அப்ப ஆதிக்கு தெரியாது ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்காரு. யுவாவோ அது ரோடு நினைச்சாலா இல்ல ஃபார்முலா 1 ரேஸ் ட்ராக் நினைச்சாலும் தெரியல. ஸ்கிரிப்ட் அடிக்கிறது தரையை தேய்ச்சிட்டு போறதுன்னு சொல்லி ரேசர் மாதிரி கார் ஓட்டிட்டு வந்து அவன் முடி நிறுத்தினா. ஆதி அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆனா. காருக்குள்ள இருந்து இறங்கி வந்த இவா ஆதி கிட்ட கீயை கொடுத்தாளா. அப்ப ஆதியோ நல்லா தான் ட்ரை பண்றேன்னு சொல்லி சொன்ன உடனே யுவா தேங்க்யூ சோ மச் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அருளா ஆதி கிட்ட ஏன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப ஆதியோ டிரைவிங்லாம் நல்லா தான் பண்றா, ஆனா இப்படி ஒரு திமிர் பிடிச்சவ எனக்கு டிரைவரா இருக்க வேண்டாம், அதெல்லாம் மீட்டிங் இருக்குன்னு சொன்னால நான் போய் அட்டன் பண்றேன் உள்ள போறேன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வச்சு இந்த சரக்கு எடுத்து அடிச்சுட்டு அப்படியே உள்ள போனா. அடுத்தது ஆதி ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு நைட் 11 மணி ஆயிடுச்சு. கார்ல வந்துட்டு இருக்கும் போது அருள் கிட்ட ஆதி எனக்கு ரொம்ப பசிக்குது அருள்னு சொல்லி சொன்னானா. அருளோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோ ஆதி, இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஹோட்டல் வருது, அங்க போய் சாப்பிடலன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஆதியோ வாய்ப்பு எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு இப்பவே சாப்பிடணும்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு அருளோ வேற எங்கதான் போய் சாப்பிடுறது, உடனே பசிக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ ஆதியோ ரோட் சைட் கடை இருக்குல்ல அங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, ரொம்ப நாளா அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ண எனக்கு ஆசை, இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறேன், போய் வாங்கிட்டான்னு சொல்லி அருள் அமுச்சு விடுவா. அருளோ போய் சாப்பாடு கேட்டதுக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி போய் அருள் கேட்டா அவங்க கிட்ட. அதுக்கு கடைக்காரங்களோ சார் 11 மணி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல 10 வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தென் அருளோட ரிட்டர்ன் வந்து அது அவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஆதி கேட்டு இல்லன்னு சொல்றதா, நீ போனா மறுபடியும் வேஸ்ட், நானே போய் கேக்குறேன்னு சொல்லிட்டு அவ இறங்கி போனான். அந்த கடைக்காரன் கிட்ட எனக்கு அதிகமா வேணாம், ஒரே ஒரு ரோஸ்ட் சுட்டு கொடுங்க, அந்த ரோஸ்டோட விலைய நான் டபுளா கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு அவங்களோ இல்லப்பா டைம் ஆயிடுச்சு, ஒன்ஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க திரும்ப அடுப்பு பத்த வைக்க மாட்டோம், நீ எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க பேக் பண்றதுலதான் குறியா இருந்தாங்களா. அப்ப ஆதியோ இந்த கடையோட ரேட் என்னன்னு சொல்லுங்க, நான் அந்த ரேட்டு கொடுக்குறேன், எனக்காக ஒரே ஒரு தோசை இல்ல ஒரே ஒரு ஆம்லெட் அது போட்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னால. அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு பையனும் ஒரே ஒரு ஆம்லெட் தானே செஞ்சு கொடுக்க சொல்றாங்க, செஞ்சு கொடுத்துடலாமே, அப்படி கொடுத்தா சொல்லையா பணம் கிடைக்கலன்னு சொல்லி கேட்டாங்க. அது கேட்டவனே ஆதியோ பணம்னு சொன்னா போதும் போன கூட வாய் திறக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க பாத்துட்டு இருந்தால. அப்ப அவங்களோ வாய்ப்பு இல்லை, அவங்க கோடி கணக்குல கொட்டி கொடுத்தாலும் ஒன்ஸ் பேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது, இல்லைங்க நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்க முடியாது சொல்லிட்டு அவங்க பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. தென் ஆதியோ வெறியாகி எனக்கு சமைச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த ஆதிக்கு சமைச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த கடை இங்க இருக்க கூடாது, ஒன்ஸ் மூணுதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷன் ஆபீஸ்ல ஹெட்டா இருப்பாங்கல்ல உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லி இதுக்கப்புறம் இந்த கடை இங்க இருக்க கூடாது, உங்களுக்கு நான் 2 லட்சம் தரேன், ஒன்ஸ் மூணுதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த கடையை மூட வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு ஹோட்டல் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டா. மார்னிங் இவா வேலையை முடிச்சுட்டு எப்பவும் போல தாங்க ஆதி 3 நாள்ல அந்த கடையில தான் சாப்பிடுவா. எப்பவும் போல சாப்பிடலன்னு அந்த கடைக்கு வந்தாளா. அப்ப அந்த கடையோ மூடிச்சு. பக்கத்துல இந்த கடையில என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இந்த கடை க்ளோஸ் பண்ணிக்கிறத பத்தி விசாரிச்சாலாம். அப்பதான் அவங்க இந்த மாதிரி பணக்காரங்க வந்து ஒருத்தவங்க போட்டு கேட்டேன், இந்த மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணு ஒருத்தர் என்ன ஃபுட் கேட்டா இங்க ஒன்று அணைச்சதுக்கு அப்புறம் நாங்க அடுப்பு திரும்ப 10 வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. உடனே இந்த கடையை பூட்டிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இந்த கடையை இங்க வைக்க முடியாது பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்டோடனே யுவாவோ இன்னும் இந்த பணக்கார வீட்டு பசங்க என்னென்னதான் பண்ண காத்திருக்காங்களோ, இவங்களுக்கு ஏழைங்க வயிற்றுல அடிக்கிறதே ஒரு பொண்ணை போச்சுன்னு சொல்லி யுவாவோ அது ஆதிதான் தெரியாம பயங்கரமா திட்டிட்டு இருந்தா. அதே சேம் டைம் நம்ம ஆதி என்ன பண்றாரு பாப்போமா. ஆதியோ இந்த பக்கம் சண்டேன்றதால பயங்கரமா தூங்கிட்டு இருந்தா. பாருலோ ஆதி எழுப்பி சண்டே இங்கே வெளில போலாம்ல அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருந்தப்போ ஆதியோ
இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ், நான் நிமிஷம் தூங்குறேன், தூங்க விடுன்னு சொல்லி இழுத்து போத்திக்கிட்டு அது படுப்பாளா. அப்ப அருளோ ஏந்திர அது ஏந்துன்னு சொல்லி அவளை எழுப்பினப்போ அது எழுந்த அவள் மூச்சு பார்த்து என்னடா வேணும் உனக்குன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அருளோ இது சண்டே என்னடா. அதுக்கு ஆதி அம்மா இன்னைக்கு சண்டே, அதுக்கு என்ன போன்னு சொல்லி கேட்டோம். அதே சண்டே இஸ் ஃபன் டே, வா வெளியே போலன்னு சொல்லி அருளோ அது எப்படி செலுத்திட்டு போயிட்டு இருந்தாளா. அப்ப ஆதி அருள் கிட்ட நாம இப்ப எங்கதான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அருளோ அவனை இடத்துக்கு கூட்டு போனோம், வா போலான்னு சொல்லி. நம்ம இப்ப எங்கதான் போறோம்னு சொல்லி ஆதி அருள் கிட்ட கேட்டாளா. அதுக்கு அருளோ எங்க போனா என்ன, நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி அருள் ஆதி கிட்ட கேட்டப்போ ஆதியோ முடியாது, எங்க போறோம் இப்ப சொல்லுன்னா. அதுக்கு அருளோ அவனும் ஒன்னு கூட்டு போய் கொள்ளலாம் பண்ண போறதில்ல, நான் போற இடத்துக்கு கூட வா அப்படின்னு சொல்லி எதாவது சமாளிச்சு அவளை கூப்பிட்டு போயிட்டு இருந்தா. அது ஏன்னா ஆதியோட அம்மாவுக்கு ஆதிய திடீர்னு பாக்கணும் போலச்சு போல. அதனால அருள் கிட்ட சொல்லி பக்கத்துல ஒரு பார்க்க கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியே தூரத்துல இருந்து அவனை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிலன்னு அவங்க நினைச்சாங்க போல. அதனாலதான் அருள் கிட்ட சொல்லி பக்கத்துல ஒரு பார்க்க கூப்பிட்டு வந்துருக்காங்க. அருளோ பார்க்க பார்த்த உடனே கார் நிப்பாட்டிட்டு நீ வெளியே வெயிட் பண்ணு, முக்கியமா உள்ள ஒரு வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு அம்மா வந்துட்டாங்களான்னு பாக்கலான்ட்டு உள்ள போயிட்டா. இங்க ஆதியோ காருக்குள்ளே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தா. அருள் வராதால ஒரு தம் எடுத்துட்டு இன்னும் போனவன் இன்னும் காண நினைச்சிட்டு வெளியே வந்து பத்த வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாளா. அந்த கேப்ல அருள் வந்துட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அது ஏன்னா இன்னும் அம்மா வரலையா, டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாங்க. வெளியே எங்க ஒரு லேண்ட்மார்க் சொல்லி அங்க இவ்வளவு வர சொல்லி கார்ல அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்து பார்க்ல விட சொல்லிருக்காங்க. சாதி அந்த பக்கம் போனதால அருளுக்கு அது வாட்டமா போயிடுச்சு. 2 நிமிஷம் அவங்களை கூப்பிட்டு வந்து பார்க்குள்ள விட்டுலான்னு அவங்கள பிக்கப் பண்றதுக்காக கார் எடுத்துட்டு இங்க இருந்து அவ கிளம்பி போயிட்டா. அவன் கார் எடுத்துட்டு போன உடனே இவன் அவளோட கார் எடுத்துட்டு வந்து டிராப் பண்ணிட்டு உள்ள அக்கா பையனை வச்சு பூட்டிட்டு உள்ளே இருக்கணும், எனக்கு ஒரு பர்த்டேல நான் போய் கேக் வாங்கிட்டு சொல்லிட்டு அவனை காருக்குள்ள லாக் பண்ணிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஸ்ட்ரீட் கடையில போய் கேக் வாங்க போயிட்டா. ஆக்சுவலா அன்னைக்கு தான் அவங்க அக்கா பையனுக்கு பர்த்டே. கோவிலுக்குலாம் கூப்பிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்து பர்த்டேக்கு கேக் கட் பண்றதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இவ கேக் வாங்கலாம்னு கிளம்புறப்போ அவங்க அக்கா பையன் நானும் தான் வருவேன் சித்தின்னு சொல்லி அடம் முடிச்சிருக்கான். சரி ஓகே பர்த்டே ஆனதுமா அவனை டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம், அழ வைக்க வேணாம்னு முடிவு பண்ணி இவனையும் கார்ல குறைச்சு கூப்பிட்டு வந்திருக்கா. கேக் வாங்கும் போது இவங்க கூட இருந்தா சமாளிக்க முடியாது, கேக்க கீழ் போட்டுருவோம்னு இவ ரொம்ப பயந்துதான் காருக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு பேக்கரிக்கு போயிருக்கா. இதை எதுவுமே பார்க்காத நம்ம தலைவன் சிகரெட் பத்த வச்சு ஒரு இழுப்பு இழுத்துட்டு அது தன்னோட காருன்றது தெரியாம கார் மேலே வந்து உட்காந்து தம் அடிச்சுட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு இருந்தையோ வந்து அந்த தம்ம புடுங்கி வீசிட்டு காருக்குள்ள இருக்கிற குழந்தை கண்ணுக்கு தெரியல இப்படியா கேவலம் அப்படிங்கள தம் அடிச்சுட்டு இருப்பானு ஆதி பார்த்து கேட்டுட்டு அவங்க பலார்னு ஒரு அறவிட்டா. ஆதி கணத்துல கை வச்சுட்டு இந்த குரலை எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு யுவாவை பார்த்தா எதுக்கிட்டு என்ன அடிச்சுன்னு சொல்லி ஆதி யுவா கிட்ட கேட்டப்போ உள்ள குழந்தை இருக்கே அது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லி யுவா கேட்டா. இதுக்கு ஆதியோ உள்ள குழந்தை இருக்கிறதுக்கிட்டோம் என்ன எதுக்கடி அடிச்ச, ஓகே உள்ள குழந்தை இருக்கிறத நான் பாக்கல, நான் பண்ணது தப்புதான், ஐம் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. அதே சேம் டைம் காரும் அங்க வந்து அங்க நடக்கிற சிலர் எழுதி பாத்துட்டு இருந்தது. அங்க அருளும் பாத்துக்கிட்டு இருக்கா. அதே சேம் டைம் அவங்க அம்மா அங்க அருளும் ஆதியோட அம்மா 2 பேரும் சேர்ந்து அங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தாங்க. இவ ஆதிய அடிச்ச உடனே ஆதி சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கடந்து போன உடனே அவங்க அம்மாவும் அங்க பாத்துட்டு எங்க தன பொண்ணு தன்னை பாத்துட்டு பயந்து போய் அங்க இருக்கிற பார்க்குள்ள போயிடுவாங்க. போன ஆதி ஒரு செகண்ட் நின்னு அவளை பார்த்து ஏய் இங்க வாயன்னு சொல்லி கூப்பிட்டுவா. அதுக்கு யுவாவோ என்னன்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு வாங்கி பழக்கம் ரெடி கொடுத்துதான் பழக்கம்னு சொல்லி அவளை பலார்னு 4 அடி அடிப்பால. அப்ப யுவாவோ அவளை பார்த்தப்போ எனக்கு 1 கொடுத்தாங்கன்னா நான் 2 கொடுப்பேன், நீ 2 கொடுத்திருக்கே அதான் 4 கொடுத்திருக்கேன்னு சொல்லி யுவா கிட்ட சொன்னப்போ அப்ப யுவா அடியும் இங்கேயும் அவளை முறைச்சு பாத்துட்டு இருப்பாளா. ஆதி என்ன முறைக்காதுன்னு சொல்லி சொல்லுவா. ஆனா இருந்தாலுமே அவளை முறைச்சு பாத்துட்டு இருந்தப்போ உன் திமுற அடங்கலடி, உன் திமுற அடி காட்டுறேன்னு யுவா புடிச்சு இழுத்து கிஸ் பண்ணுவா. ஆனா என்ன சக்குன்னு உதட்டதான் முத்தம். ஆதியோ யுவாவை விடாம கிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ யுவா அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவா. கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போவாளா. அப்ப ஆதியோ முன்னாடி வந்து நின்னப்போ யுவா ஆதிய பார்த்து இங்க இருந்து தள்ளிப்போ இல்ல ஏத்திடுவான்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஆதி காலரெல்லாம் மடிச்சு விட்டுட்டு கைய மடக்கி விட்டுட்டு ஏத்தடி முடிஞ்சா ஏத்தடி பாப்போம் ஏத்திடுவாளாம வாடின்னு சொல்லி ஆதி கத்திட்டு இருப்பா. யுவாவோ காலை நல்லா ரைஸ் பண்ணிட்டு இருப்பாள். அப்ப இந்த பக்கம் இருந்த அருள்
எங்க ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இன்னும் பயணமா அடிச்சுக்குமோன்னு பயந்து போய் ஆதிய பிடிச்சி அருள் இழுத்துட்டு வருவான். இவாவுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுவாளா. அதுக்கப்புறம் ஆதி அருள் கிட்ட அருள் நல்லா கேட்டுக்கோ இதுல உனக்குன்னு சொன்ன கேட்டப்போ அருளோட மைண்ட் வைஸ் நீ தண்டா கஞ்சி அடிச்சிருக்க எனக்கு எப்படி கேட்காம இருக்கும் போதில் இருக்கிறதுதான் நீ நான் ஒண்ணும் இல்ல நல்லா கேக்குதுன்னா இனிமே நீ என் டிரைவர்ல இருக்கக்கூடாது அவதான் என் டிரைவர் அவ கார் ஓட்டினா மட்டும்தான் நான் ஆபீஸ்க்கு வருவேன் இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லி அருள் கிட்ட சொல்லிட்டு டவுன் பஸ்ல ஏறி அவ வீட்டுக்கு போயிடுவா. அருளோ அது ஏதோ கோவத்திலயும் போதிலையும் வளர நினைச்சிட்டு அருள் ஃப்ரீயா விட்டுருவா. மார்னிங் போய் அருள் ஆதி எழுப்பி வா ஆபீஸ் போலாம் கிளம்பலையான்னு சொல்லி கேட்டப்போ ஆதியோ இது சொன்னல மறந்துட்டியா அவ எனக்கு டிரைவரா வந்தா மட்டும்தான் நான் ஒர்க்குக்கு வருவேன் எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு அங்கே படுத்து தூங்கிடுவா. இன்னைக்கு ஏதோ அடம் பிடிச்சிட்டு இருக்கா நாளைக்கு வந்துருவான்னு நினைச்சிட்டு அருள் ஃப்ரீயா விட்டுட்டான். அடுத்த நாளுமே ஆதி ஆபீஸ்க்கு வரல. ஆதி ஆபீஸ்ல இல்லாத பாத்துட்டு அவங்க அம்மா அருள் கிட்ட என்ன ஆதி ஆபீஸ்க்கு வரல உடம்பு சரியான்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு அருளோ அந்த பொண்ணு டிரைவரா வந்தா மட்டும்தான் இவ ஆபீஸ்க்கு வருவான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லி அப்போ அவங்க அம்மாவுமே நானும் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டுன்னு சொன்னாங்களா. அதுக்கு அருளோ என்னமான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா என்ன ஆனாலும் சரி இந்த பொண்ணை விட்டுறாது அவதான் அதுக்கு டிரைவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு அருளோ எதை வச்சுமா சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மாவோ பாத்தல்ல அவ கண்ணத்துல ஓங்கி அடிச்சிருக்கா வாங்கின உடனே ஏதோ பாம்பு பொட்டிக்குள்ள அடங்கி போற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இதோ நீயே நானும் பண்ணியிருந்தா விட்டுருப்பாளா என்ன பெத்த அம்மா என்னாலே பண்ண முடியல அந்த பொண்ணு பண்ணிருக்கு. எனக்கு என்னமோ தோணுது எவ்வளவு திருத்த அந்த பொண்ணால மட்டும்தான் முடியும் எவ்வளவு சீக்கிரம் அவளோட டிரைவரை அவளை ஆக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க போயிட்டாங்க. அப்ப அருளும் அங்கிருந்து 2 ஸ்டெப் வச்சு இடம் விட்டு போற வரைக்கும் தான் நீங்க பாத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு எங்களுக்கு தானே தெரியும். அருளை பார்க்கும்போது அவ மைண்ட் வாஷ் என்னவா இருந்திருக்குன்னா 6 மணிக்கு மேல அவ அவதாரம் தெரியாம குடும்பத்தோட போய் மாட்டிக்க போறோமே அப்படிதான் இருந்துச்சு. சரி வாங்க கதைக்குள்ள போலாம் அம்மா சொல்லிட்டாங்களே இதுக்கு மேல மறக்க முடியுமா. என்னோடனே அருளோ டைரக்டா அவ வீட்டுக்கு போய் வேலைக்கு வர சொல்லி அவளை கூப்பிட்டாங்களா. அதுக்கு அழுவாவோ இல்ல எனக்கு அந்த வர விருப்பம்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு அருளோ சரி ஓகே 35 சொன்னல இப்ப 40 சொல்றோம் ஆனும் 5 lakhs கிடைக்கும் அப்புறம் பொங்கல் போனஸ் தீபாவளி போனஸ் கிறிஸ்மஸ் போனஸ் சொல்லி உங்களுக்கு இந்த ஒர்க்கால நிறைய இன்கம் கிடைக்குன்னு சொல்லி சொன்னா அப்பவுமே ஷிவா முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி ஓகே மந்த்லி 1 lakh ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்களா. நீங்க மந்த்லி 1 லட்சம் இல்ல பர் டேக்கு 1 lakhன்னு சொல்ல கூட நான் இந்த ஒர்க்குக்கு வரமாட்டேன் என்னால முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து அருள் அமுச்சு விட்டுருவா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆதி பக்கத்துல வந்து அமைதியா உட்காந்துட்டு இருப்பாளா. அப்ப ஆதி அருள் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு அருளோ எல்லாத்தையும் சொன்னா. அப்ப ஆதி சிம்பிள் மேட்டர் இதுக்கா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அருளோ என்ன சிம்பிள் அந்த பொண்ணு என்ன கொடுத்தாலும் வரமாட்டேன்றது மந்த்லி 1 lakh தரந்துட்டேன் அதுக்குமே அவ 1 டேக்கு 1 lakh கொடுத்தா கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் என்ன பேக்கேஜ் கொடுக்கலான்ற 1 டேக்கு 1 கோடின்னு கொடுத்தா மட்டும் அவன் வந்துருவாளன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ கண்டிப்பா வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாளா. அதுக்கு அருளோ இதுக்கப்புறம் என்னதான் பண்ணிட்டோன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ எரியறது எடுத்தா கொதிக்கிறது அடங்க போகுதுன்னா. அதுக்கு அருளோ என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஆதியோ இப்ப ஒர்க்குக்கு போறாள் அந்த ஒர்க் எல்லாத்தையும் பிளாக் பண்ணு அவளை எங்கேயுமே ஒர்க்குக்கு போக முடியாம வீட்டுல முடங்கி உட்காரவை வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களால வீட்டுல சும்மா இருக்க முடியாது வயிறு காய ஆரம்பிச்சா தன்னால நம்ம கிட்ட வருவான்னு சொல்லி ஆதி சொல்லுவாளா. அதுக்கு ஆதிலோ இது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆதி நாம என்ன அவங்கள எங்கேயுமே வேலைக்கு போக முடியாத பண்ண போறோம் அவங்க 4 இடத்துல பண்ண போற வேலைக்கான சம்பளத்தை அதை விட அதிகமாவே நம்ம தரோம்னு சொல்றோம் வரமாட்டா. திஸ் இஸ் பிசினஸ் சொல்லிட்டு அது எங்க இருந்து போயிருவா. இது எதுவுமே தெரியாத யுவாவோ இது எதுவுமே தெரியாது யுவா அவ ஒர்க் பண்ற ஹோட்டலுக்கு ஒர்க் எங்கேயா போவல அங்க இருந்த ஹோட்டல் ஓனர் இதுக்கப்புறம் அவனுக்கு இங்க வேலைன்னு சொல்லி அவளை அமுச்சு விட்டுருவாங்க. போற 2 இடத்துலயுமே அதேதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படிலாம் சொல்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு அவ கார் ஓட்டுற அந்த கம்பெனிக்கு வந்து கார் எடுக்க போவாளா. அப்ப அந்த கார் ஓனரோ அவகிட்ட வந்து இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப யுவாவோ எனக்கு வேலை இல்லையா ஏன் நான் ஒழுங்கா ஒர்க் பண்ணலையா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஏதாவது தப்பு பண்ணனா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அதுக்கு நீ ஏன் வேலையை விட்டு தூக்குறீங்க நான் கடந்த 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு போனா என்ன அர்த்தம் என்ன காரணம் நீங்க மட்டும் இல்ல மத்த 3 பேர் இப்படிதான் சொல்றாங்க என்ன காரணம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவரு உனக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல ஆனா இந்த வேலை எல்லாம் ஏன் போச்சுன்னு சொல்றதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ ஆதி கொடுத்த ஒர்க்க வேண்டான்னு சொல்லிட்டல அதனாலதான் உன்னை எங்கேயுமே வேலைக்கு போவதுபடி உன்னை முடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு நீ அவன்கிட்ட வேலைக்கு போகணும்
அப்படி இல்லைன்னா எந்த வேலையுமே இல்லாம வீட்டுல உட்காரணும், என்ன பட்டினி கிடக்க போறியா? நீ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி சம்பாதிக்கிறத விட அங்க ஒரே இடத்துல கை நிறைய சம்பாதிக்கலாம். நான் கிட்ட ஒர்க்குக்கு போன்னு சொல்ல மாட்டேன். அதே சேம் டைம் என்னாலையும் உனக்கு ஒர்க் கொடுக்க முடியாது மேனேஜர்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுவாரு. அங்கிள், நான் வீட்லயே உட்காந்தாலும் உட்காருவேன் தவிர அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாளா? அப்ப அவங்க வீட்டுல எல்லாம் இவர் படுத்துக்கிறத பார்த்துட்டு, என்ன புதுசா இவ எந்த வேலைக்கு போகாம வீட்டுல படுத்துட்டு இருக்கா, ஏதாவது உடம்பு சரியில்லாத இருக்குன்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்த நாளையுமே இவ அப்படியே வீட்டுல படுத்துட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டே அவங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது டே என்ன ஆச்சுன்னு சொல்லி கவனிப்பாங்க. மூணாவது நாள் அவன் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த குடும்பஸ்தான்ல மணிகண்டனை ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிச்சைக்காரனு கூட அவங்க அம்மா தாராளமா சோறு போட்டுருவாங்க போல, இவளுக்கு போட மாட்டேன்ற மாதிரி பார்த்தாங்க. வீட்டுல ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. அதே சேம் டைம் நம்ம ஆதிக்கிட்ட போவோமா, இங்க எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட அருள் ஆதிக்கிட்ட வந்து, அதே அந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவன் எங்கேயாவது வேலைக்கு போய் பொழைச்சுக்கிட்டோம், இவெல்லாம் என்ன நமக்கு வேற ஆள் கிடைப்பாங்க, பாவம் அவளை விட்டுலான்னு சொல்லி சொல்லுவானா. கேட்ட ஆதி, என்ன நீ என்கிட்ட எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட? எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கதான் நீ இருக்க. எனக்கு இந்த பொண்ணு தேவை, மரியாதையா அந்த பொண்ணை டிரைவரா எனக்கு ஆக்கு. அந்த பொண்ணு எனக்கு டிரைவர் ஆனா நான் கம்பெனிக்கு வரேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ அமைதியா போய் உட்காந்துருவா. அருளுக்கு ஆதியோட பிஹேவியர் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இவ சும்மாலாம் ஒருத்தவங்க வேணும்னு நினைக்க மாட்டா. இவ வேணும்னு நினைக்கிறானா அப்ப அவன்கிட்ட ஏதோ ஒரு சரக்கு இருக்கு. என்னவா இருக்குன்னு அருளோ விசாரிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் அவளை பத்தி தெரிய வந்திருக்கு. கார் டிரைவிங்ல பொண்ணு ரொம்ப தைரியசாலி, ரொம்ப கூடவே நேர்மையா இருக்கு. யார்கிட்ட ஒர்க் பாக்குறமோ அவங்களுக்கு ரொம்ப லாயலா இருக்கா. இதனாலதான் இவ வேணும்னு சொல்லிட்டு அவ கங்கனை கட்டிட்டு உட்காந்துருக்காளா. இப்ப புரியுது. அதே சேம் டைம் அம்மா சொன்னது நான் வந்துச்சா. ஓகே, அம்மா சொன்னாங்கன்னா இது ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப லோ ஃபேமிலி. ஓகே, இந்த பெட்டை போடுவோன்ட்டு வேலை இல்லாத அவளை பாக்கிறதுக்காக டைரக்டா அவ வீட்டுக்கு போய் அருள்வா கிட்ட மந்த்லி 60,000, அதாவது ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய், இதுக்கு மேல எங்களால இறங்கி வர முடியாது. உனக்கு ஓகேனா உன்னோட ஒரிஜினல் லைசன்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, அப்படி இல்லைன்னா எனக்கு வேலைக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைன்னு நாளைக்கு காலைல இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அந்த கார்டை அவகிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் முன்னாடியும், அதாவது அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் அவகிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. என்னதுக்கப்புறம் என்ன ஏன் இந்த வேலைக்கு போனா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவகிட்ட கேட்டப்போ அவளோ அந்த திமிர் பிச்சு கிட்ட என்னால ஒர்க் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட அவங்களோ, ஒண்ணு இல்லாத உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்போது பணத்துல பொருள்ற அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், மூடிக்கிட்டு வேலைக்கு போன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்வைஸ்ன்றதை விட ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுகிட்டதான் வேலைக்கு போகணுன்ற அளவுக்கு இவா தள்ளப்பட ஆரம்பிச்சா. அதே சேம் டைம் ஆதியோ இதுக்கப்புறம் அவ எப்படி என்கிட்ட வேலைக்கு வராம இருக்கான்னு நான் பாக்குறேன்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துட்டு அவக்கு கிளம்புறேன்னு ஆதி குளிக்க போவா. இதே சேம் டைம் நம்ம கதை இங்க ஸ்டாப் பண்றோம். ஓகே ஃபேமிலி, அடுத்து என்ன நினைக்கிறீங்க? இவா ஆதிக்கு டிரைவரா வருவாளா இல்ல அவ சொன்னதுல ஸ்டபனா நிப்பாளான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பை.